கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களை கண்டதும் சுட தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என புகழேந்தி வலியுறுத்தியுள்ளார். பாவமாக பார்த்தா பரிதாபமாக இருக்குங்க. இது மாதிரி குடிச்சிட்டு தன்னை இழந்து குழந்தைகளை இழந்து ஒவ்வொருத்தரும் சாவு விளிம்பில் போய் திரும்பி வந்திருக்காங்க. ஆகவே தடுக்க வேண்டியது தமிழக அரசுடைய கடமை. சோகமான நிகழ்வு, கண்டிக்கத்தக்க நிகழ்வு. இது என்ன காரணம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எத்தனை லட்சம் கொடுத்தாலும் தகாது. ஒரே சொல்யூஷன், ஷூட் தம், ஷூட் அந்த சைட்டன் ஷூட் அந்த ஆர்டரை போடுங்க. போட்டிங்கன்னா தான் சரியாக வரும், பயம் வரும், விற்க போகமாட்டான், அவன் நிறுத்துவான். வேறு என்ன சொன்னாலும் போலீஸ் போட்டு கேஸ் போட்டுலாம் ஆகாது. இந்த போலீஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, கலெக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இப்போ சரியாக இருக்கும். இப்போ அடுத்தது தொடரும், இதே கதை தொடரும். ஒரு 4-5 பேரை சுட்டுட்டா தொடராது. நீங்கள் நாளைக்கே சுடுறதுக்கு உத்தரவு போடுங்க. தமிழ்நாடு பூரா எங்கே கள்ள சாராயம், பட்டா சாராயம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விற்கிறான்னு தெரிஞ்சா ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, சுடுங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு பின்னாடி ஒரு இடத்துலையாவது இந்த இன்சிடென்ட் நடக்குதா பாருங்கள். உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் யாரோ ஒருவர் செய்த தவறுக்காக முதலமைச்சரை பொறுப்பேற்க வேண்டும் என கூறுவது தவறு என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு எழுதாததால் தான் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் அவரது கணவரும் சிறந்த மருத்துவர்களாக இருப்பதாக தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் தமிழக அரசு வெளிப்படைத்தன்மையோடு விசாரணை நடத்தி வருவதாக கூறினார். இந்த விவகாரத்தில் அதிமுக மலிவான அரசியல் செய்வதாகவும் தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை உள்ள எதிர்க்கட்சியாக அவர்கள் செயல்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகமோ தமிழ்நாடு முதலமைச்சரும் அரசை என்ன செய்தது? எவனோ ஒருவன் சுடுகாட்டில் போய் பதுங்கிருந்து விற்கிறான். அறியாமையில் நம்முடைய ஏழை எளிய மக்கள் அதை வாங்கி அருந்துறாங்க. ஆனால் இது இரும்புக்கரம் கொண்டு அடைக்கிருக்காரு, மறைக்கல. கடந்த காட்சி காலத்தில் மறைச்சிருக்காங்க. இது விஷச்சாராயே கிடையாது, இது உண்மைக்கு புறம்பாக சித்தரிக்கப்படுகிறதுனா சட்டமன்ற அவை குறிப்பில் இருக்கு. இன்னைக்கு நான் படித்தேன் அதை. ஆனால் இவர் மாண்பு முதலமைச்சர் தெரிந்தவுடனே மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் கூண்டோடு அவர்களை இடைநீக்கம் செஞ்சிருக்கார். அது மட்டும் இல்லை, இந்த புரைபிஷன் ஏடிஜிபி, புரைபிஷன் எஸ்பி எல்லோரையும் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றியிருக்கார். தைரியமாக முதன்மை செயலாளர் உள்துறை அவர்களையும் டிஜிபி அவர்களையும் அனுப்பி 2 நாட்கள் அறிக்கை தர வேண்டும் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே போய் நீதியரசர் கோகுலதாஸ் தலைமையில் விசாரணை ஆணையத்தை அமைச்சிருக்கார். இதுதான் வெளிப்படைத்தன்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.